அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. மாமயிலோன் பேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்புமோ, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரி புகழ்பாடி, முத்தன மாறன பெருவாழ்வில் முத்தியே சேர்வதன் அருள்வாயே. உத்தமதான சத்குண நேயா ஒப்பில மாமணி கிரிவாசா, வித்தக வேத சத்தினி பாதா, வித்தக வேத சத்தினி பாலா, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, சித்திரை மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, நவமி திதி 1:35 பகல், பின்னாடி தசமி திதி, திருவோண நட்சத்திரம் காலை 8:24 பின்னாடி அவிட்ட நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் சித்த யோகம். ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு. அன்பான நேயர்களே, இன்று நேரங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள்லாம் என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்ப்போம். இன்று மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, 2ல் குரு இருக்கார், 4ல் செவ்வாய் நீசம் பெற்றிருக்கு, அதாவது கடகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றிருக்கு, கன்னியில் கேது இருக்கு, சந்திரன் மகரத்தில் இருக்குது, சனி கும்பத்தில் இருக்குது, புதன் ராகு சுக்கிரன் மீனத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய நிலைமை. அன்பான நேயர்களே, ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், ஆனால் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்படி தான் நம்ம பலன் கொள்ளணும். ஏன்னா 28ஆம் தேதி குரு பயிற்சி, வர சித்திரை மாதம் 28ஆம் தேதி 1:19 ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போயிடுறாரு. ஆனால் அவர் போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலனை கொடுத்துருவார். அதனால் அன்பான நேயர்களே, இப்போ குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு தான் கொள்ளணும். அதனால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு பலன் சரியில்லை. ஆனால் மேஷராசி என்பதற்கு சனி பகவான் 11 இருக்கார். இப்போ ராகு பகவானும் போகிறாரு, 13ஆம் தேதிக்கு இந்த இடத்துக்கு வர்றாரு. அதனால் 11ஆம் இடத்துல சனி ராகு 2 பேரும் 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. அது உங்களுக்கு நல்ல பலன். குரு சரியில்லைனாலும் சனி ராகு உங்களுக்கு நல்ல பலன். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனி பகவான் எப்படி இருக்காருன்னா 10ல் இருக்கார், ராகுவும் 10ல் வர போகிறார். அதனால் இவர் 2 பேரும் 10ஆம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்கும். அதனால் இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் போகிறோம். கணவன் மனைவி 2 பேரும் யாருக்காவது ஒருத்தருக்கு நேரம் நல்ல நேரம் இருந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். இந்த ஓராண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வர்றாரு. அந்த ஜென்ம குரு உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். அன்பான நேயர்களை ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு எதுவும் ஆளாயிடாதீங்க. உங்களுக்கு ராகு பகவான் இப்போதைக்கு 10ல் இருக்கார், சுக்கிரன் 10ல் இருக்கார், 5ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கார். அது நல்லது. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து ராகு பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஏதாவது நல்ல விரயங்களாக பண்ணுங்க, சுப விரயங்களாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு அமைப்பு. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அருமையான இடத்துக்கு வந்திருக்காரு. நல்லது நடக்கும். உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சனி 7ல் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு.
ஓராண்டு உங்களுக்கு நன்மை செய்வார். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 10ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது இல்லை, பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கெட்டவை ஏற்படுத்தி நம்முடைய முன்னாடி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்போம், பதவி பின்னாடி வந்துடும். அதனால் அதை பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். துளாராசி என்பதற்கு குருபான் 9ஆம் இடத்துல வந்துட்டார். ஒரு வருஷம் உங்களுக்கு அருமையான அமைப்பு. இப்போ ராகு வந்து 6ல் இருக்கார், ஆனால் அவருக்கு பேச்சியாக போகிறாரு. 13ஆம் தேதிக்கு 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதனால் நல்லதே நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த ஓராண்டு குருபவன் அமோகமான பலன்களை தருவார். நல்லா பண்ணுவோம், எந்த காரியத்தையும் தைரியமாக பண்ணுவோம், கவனமாக செய்யுங்க. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களில் உங்களுக்கு குருபான் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் 8ஆம் இடம் அதில் வரும்போது உங்களை காரியங்களை எதையும் செய்ய விட மாட்டார், புதுசாக எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு உங்களுக்கு குருபானுடைய அமைப்பு சரியில்லை. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு ஒரு 2-3 வழியில் அருமையாக இருக்கிற நாள். உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு 4ல், அது ஒரு பெரிய அமைப்பு உங்களுக்கு. அதனால் இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர போகிறார். 4 விட ராகுக்கு 3ஆம் இடம் மிக உயர்ந்தது. இப்போ 3ல் ராகுவும் சனி 1.5 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. அது உங்களுக்கு அருமையான பலன். குரு வேற உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். உங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும், நல்லதே நடக்கும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ குரு 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 6ஆம் இடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 5ஆம் இடம் பிரமாதமான அமைப்பு. ஜென்ம சனி இருக்குது, இருந்தாலும் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ தூரம் அதிகமாக கெடுதலை பண்ண மாட்டாங்க. சின்ன வயசில் இருந்தால் முதல் சுற்று, நடுத்தரமான வயசாக இருந்தால் 2வது சுற்று, வயதானவங்களாக இருந்தால் 3வது சுற்று எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் வந்து எப்படி இருக்காருன்னா 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ல் இருந்தார், இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடம் வந்து 3-4 குருவுக்கு சரியில்லை, இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் நன்றாக இருக்கும். அன்பான மீனராசி என்பதிலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 இருக்கிறது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதற்கெல்லாம் 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 7.5 சனி வந்து உங்களுக்கு நல்ல பலனை தராது. அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதாவது நாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, நேரங்கள் நமக்கு சரியில்லை அப்படின்னு நாம் புலம்பி கொண்டு இருக்கிறோம். அந்த புலம்புறது தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை. அதனால் அன்பான நேயர்களை அடுத்து இப்பொழுது நமக்கு வந்து ராகு கேது பேச்சு இருக்கிறது. இந்த ராகு கேது பேச்சு மங்களகரமான சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26 நாழிகை 4 வினாடிக்கு 20/5/2025 26/4/2025 நாள் மாலை மணி 4:20க்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு வர்றாங்க. அதே மாதிரி கேது பகவான் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதமான சிம்ம ராசிக்கு வருகிறார். இந்த பலன்கள் நாளையிலிருந்து தொடரலாம்னு நினைக்கிறேன். அதனால் நாளையிலேருந்து இந்த ராகு பேச்சு பலனை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்பான நேயர்களை எல்லா ராசிக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களாம் இந்த ராகு பேச்சு பலன் நல்ல பலனை தரும். அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து வெகு விரைவில் குரு பேச்சு வருது. அந்த குரு பேச்சும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம். குரு பேச்சு பலன்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். அதனால் எல்லாரும் இந்த பலன்களை கேட்டு நல்லருள் பெற்று இறை வழிபாடு செய்து, அதாவது கிரகங்களுடைய பேச்சு நமக்கு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, கோச்சார பலன் என்பது நமக்கு ஒரு அளவு தான் செய்யும். என்னதான் நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் முருகனுடைய அருள் நமக்கு இருக்குமேயானால் எல்லா காரியங்களும் தடை இல்லாமல் நடைபெறும். ஆயில கூட முருகனுடைய பாதம் நம்ம தலையில் பட்டதுன்னா ஐயனுடைய கையெழுத்து அழிஞ்சு போடும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதனால் முருகனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குமேயானால் நமக்கு நல்லருள் செய்யும். அன்பான நேயர்களை, நம்ம இறை வழிபாடு தான் ரொம்ப நல்லது. அந்த இறை வழிபாடு வந்து நம்ம எவ்வளோக்கு பக்தியோடு செய்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது நடக்கும்.
எல்லாரும் நலமுடன் வாழணும், எல்லா செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழணும். நாளைக்கு வந்து நம்ம ராகு பயிற்சியை பற்றி அந்த பலன் சொல்லிட்டு ராகு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். அன்பான நேயர்களை, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். கிரகங்கள் வந்து ஒரு பக்கம் நம்மளை கஷ்டப்படுத்த தான் செய்யும், அதுக்காக அதே சொல்லிகிட்டே நம்ம முடங்கி கிடக்கக்கூடாது. மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை. அதனால் நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாமே நல்லது நடக்கும். இறையருள் நமக்கு வேணும், முக்கியமாக நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு முக்கியமாக வேணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதனால் எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு பண்ணாலும் நம்ம காலங்காலமாக நம்ம குடும்பத்தை காத்து வரக்கூடிய அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய எந்த தெய்வமானாலும் இருக்கலாம். அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கிறது, எங்கோ இருக்கிறது. ஏன்னா நம்ம இடத்துல இருப்போம், எங்கேயோ பிறந்திருப்போம், எங்கேயோ வளர்ந்துருப்போம், எங்கேயோ போய் படைச்சுருப்போம். அதனால் குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை, நம்ம இந்த குலதெய்வ வழிபாட்டை விடாமல் செய்யுங்க. அடுத்து நாளையிலேருந்து ராகு பயிற்சி பலன்களை சொல்லுவோம். அடுத்து ராகு பயிற்சி பலன் முடிஞ்ச உடனே குரு பயிற்சி பலனை சொல்லுவோம். தவறாமல் எல்லாரும் இந்த பலன்களை கேட்டு நல்லருள் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.